இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4ல் கேட்டிருந்த மேக்ஸ்க்கான கீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இந்த சம்ஸ்லாம் வேகமாக ஈஸியாக போட்டு முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் A:B வந்துட்டு 3:7 கொடுத்துருக்காங்க. B:C 7:6 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா C மற்றும் A இவற்றின் விகிதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாக A:C கண்டுபிடிச்சிருவோம். அதே ஆன்சராக 1:2 மார்க் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் ஆன்சர் வந்து 2:1. சரி, எப்படி பண்ணலான்னா A:B 3:7 ஸோ A:B 3:7 கொடுத்துருக்காங்க. B:C வந்துட்டு 7:6. இந்த இடத்துல B சேமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாகவே Aக்கு 3ன்னு போட்டுக்கலாம், Bக்கு 7 போட்டுக்கலாம், Cக்கு வந்து 6. இப்போது C வந்து 6ங்களா, C 6 எடுத்து எழுதியாச்சு, A வந்துட்டு 3ன்னு எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டையும் அடிச்சோன்னா 6 அடிக்கும்போது 2 வரும், 3ஆல் அடிச்சோன்னா 3 அடிக்கும்போது 1 வந்துட்டு வரும். ஆன்சர் 2:1. இது எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா A:C மார்க் பண்ணிட்டு வந்துடும் 1:2ன்னு. அடுத்த கொஷின், 2 எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசீமா என்ன? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா LCM × HCF = A:B. இந்த இடத்துல A:B வந்துட்டு 2 ஃபார்முலா தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 3:4ன்னு. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ரேஷியோவில் 3x × 4xன்னு எடுத்துக்குவோம். HCF வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. HCF அதாவது இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துக்கிறோம்ல, எக்ஸ் தான் வந்துட்டு HCF-ஆக இருக்கும். அதனால் எக்ஸை அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 3 × x × 4 அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ 3 × 4 × அந்த எக்ஸ்னுடைய வேல்யூ வந்துட்டு 4, அது வந்து LCMக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 48 கிடைக்கும். இதுதான் வந்துட்டு LCM. ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். ஸோ LCM கேட்குறாங்க, HCF-உம் ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரேஷியோவையும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு LCM வந்து கிடச்சிரும். அதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற எண் 13ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த எக்ஸுங்கிற எண்ணை தான் கேட்குறாங்க, எக்ஸினுடைய சிறிய மதிப்பு தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸ் வந்துட்டு 13ஆல் மல்டிப்ளை டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ 391 டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. 392 டிவைட் ஆகாது. 389 டிவைட் ஆகாது. 390 மட்டும்தான் டிவைட் ஆகும். அதனால் டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், 390 ஆன்சர் போட்டுடலாம். இந்த 16, 24, 32 அப்படிங்கிறதால டிவைட் பண்ணணும்னு தேவையில்லை. அது நமக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஆன்சர் 390. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? அதாவது 108க்கும் 234க்கும் HCF எடுக்கல, அந்த HCF வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த 223x - 51ங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா இந்த 108க்கும் 234க்கும் வந்து என்ன பண்ணலாம்னா HCF எடுக்கலாம். HCF-ஐ கண்டுபிடிச்சிட்டு அதை எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம், இந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 108க்கும் 234க்கு HCF எடுத்தோம்னா இதெல்லாம் காமனாக வருது. ஸோ இங்கே இருக்க 2 வந்துட்டு காமனாக இருக்குது, இங்கேயும் இங்கே 3 வந்துட்டு காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது 2 × 3 × 3 வந்துட்டு எவ்வளோ வரும்னா 18. ஸோ இந்த 18 எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும், 23x - 51க்கா ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ 3ன்னு வந்து கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னென்னா 3. நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பல்லுறுப்பு கோவையை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையுமே இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதனுடைய ப்ரொசீஜர் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். x³ + x² - x - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போ காண்க. சரிங்களா? HCF தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண்ணு பார்க்கும்போது இதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு டேபிள் போடணும். இதில் வந்துட்டு இந்த பெரிய எண் இருக்குல்ல, இந்த பெரிய எண்ணை வந்துட்டு இங்கே உள்ளே எழுதணும், இந்த சின்ன எண் இருக்குல்ல அதை வந்துட்டு வெளியே எழுதணும். ஸோ இப்படி தான் எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இது எழுதியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 2 இல்லை. அதனால் இந்த இடத்துல 2 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x³ + 2x² - 2x + 2 வருமா? அதான் இங்கே எழுதியிருக்கோம்.
எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது தானே? 2x³ + 2x² - 2x + 4 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு மாற்றிருக்கோம். மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ப்ளஸ்ன்னும், ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மைனஸ்ன்னு மாற்றிட்டோம்னா இந்த 2x³ 2x³ என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணனா -7x² + 7x - 7 இந்த மாதிரி வந்து வருது. இப்போ இதில் 7 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? அதனால் 7ஆல் என்ன பண்ணியிருக்கோம்னா டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணால் -x² + x - 1ன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த இடம் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்துக்கணும். இதை இங்கே போட்டுக்கணும். இந்த வெளியில் எடுத்துருக்கோம்ல, இதை வந்துட்டு உள்ளே போட்டுக்கணும். ஏன்னா இப்போ இது வந்துட்டு பெருசு, இது வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இதால் வந்துட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா -x³ + x² - xன்னு வரும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனது பிறகு நமக்கு என்ன லாஸ்ட்டில் கிடைக்குதுன்னா 2x² - 2x + 2. இதை 2ஆல் டிவைட் பண்ணலாமா? அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x² - x + 1 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து 0 ஆகிற வரைக்கும், இந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இங்கே வெளியில் வந்திருக்குல்ல இந்த x² - x + 1, இதை வந்துட்டு இப்போ வெளியே எடுத்துக்கணும். இப்போ இங்கே வெளியே எடுத்துருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே எடுத்துக்கணும். இப்போ போட்டு இதை டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ வந்துட்டு x² - x + 1, இங்கேயும் x² தான் இருக்குது. அதனால் 1 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். x² - x + 1ன்னு வரும். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது? கேன்சல் ஆகுதா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகுது, இதுவும் கேன்சல் ஆகுது, லாஸ்ட்டில் 0 வருது. அப்போ இதனுடைய HCF என்னென்னா, இங்கே வெளியில் இப்போ லாஸ்ட்டாக எடுத்துருக்கோம்ல, 0 வரும்போது, ரிமைண்டர் 0 வரும்போது வெளியில் என்ன இருக்குதோ அதுதான் வந்துட்டு இதனுடைய HCF, x² - x + 1. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இது கேட்டிருக்காங்க. இது கான்செப்ட் நல்லா புரியலனா கூட திரும்பி இன்னொரு முறை வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் x² - x + 1 தான். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வகுப்புக்கு வரவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 25% பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா 75% பேர் வந்திருப்பாங்களா? அப்போது 80ல் 75% எவ்வளோ பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 80ல் 75% என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 25ஆல் அடிச்சோம்னா 3, 4 வரும். இப்போ 3/4 × 80. ஸோ இதை திரும்ப 4ஆல் அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 20 வரும். 3 × 20 60. ஆன்சர் வந்துட்டு இதுக்கு 60. இதை வந்துட்டு ஈஸியாக இப்படி தான் போடணும். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இந்த சமயம் எப்படி வேகமாக ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஈஸியான மெத்தடில். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கா, அதாவது பாஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% பாஸ் பண்ணல. கேர்ள்ஸில் 8% பாஸ் பண்ணல. இப்போது கேர்ள்ஸ் பாய்ஸில் எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னா 5, 3 வந்துட்டு இருக்குது. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த 16க்கும் 8க்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம்னா எவ்வளோ பேர் பாஸ் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். சாதாரண நம்ம எடுத்திருக்கோம். 16 × 5 ப்ளஸ் 8 × 3 டிவைடட் பை 5 + 3 போட்டோம்னா நமக்கு 104/8 வரும். மொத்தமாக சேர்த்து 13%. அதாவது பாய்ஸில் 16% ஃபெயில் ஆயிருக்காங்க, கேர்ள்ஸில் 8% ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா 13% ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தமாக 13% ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருப்பாங்க? 100ல் 13 போச்சுன்னா 87% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 87%. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுப்பு உறுப்பு என்ன? ஸோ 2x2 7t4 14p12 23l 48 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, லெட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெச் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதனால் இந்த அந்த லெட்டர்ஸை நம்ம பார்க்கணுங்கிற தேவையே இல்லை. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த 2 7 பார்த்தோம்பா +5 அடுத்தது 7லேருந்து பார்க்கும்போது +7. ஸோ 14லேருந்து 23 பார்க்கும்போது +9. அப்போனா எல்லாமே ஆட் நம்பரில் வருது. அப்போ +11 வருமா? ஸோ 23 + 11 34. ஸோ 34 தான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு தேவையில்லைன்னா இது ரெண்டையும் வந்துட்டு பார்க்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 12. ஸோ 2 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது?
ஸோ மேலே இருந்த தொடர் வந்துட்டு அடிஷனில் இருந்துச்சு, ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொடர் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 2 × 2 4, 4 × 3 வந்துட்டு 12, 12 × 4 வந்துட்டு 48. அப்போ இங்கே என்ன வரும்னா இன்ட்டு 5 வந்துட்டு வரும், 48 × 5. ஸோ 48 × 5 வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 240. அப்போ ஆன்சர் வந்து 144 இல்லை, ஆன்சர் வந்து என்ன தான் 240 தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்னா 240. நெக்ஸ்ட்டு, 2 முறையான பகடைகள் உருட்டும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 வரணும், அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? ஸோ முதல்ல 4 வரதுக்கான பெருக்கல் பலன், முகமதிப்புகளினுடைய பெருக்கல் பலன் 4 வரதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ ஒன்று 1 × 4 போட்டோன்னா நமக்கு என்ன வரும்னா 4 வரும். அடுத்ததாக 2 × 2 போட்டோம்னா 4 வரும், 4 × 1 போட்டோம்னா 4 வரும். அப்போது வாய்ப்புகள் எவ்வளோன்னா 4 முகமதிப்புகள் வந்துட்டு பெருக்கும்போது 4 வரதுக்கான வாய்ப்புகள் 3 இருக்குது. ஸோ 3 / 36, மொத்தமாக 36 தான் இருக்குது இதில், அதனால் எழுதியாச்சு. அடுத்ததாக என்ன நம்ம பார்க்கணுன்னா வித்தியாசம் 5 இருக்க வேணும். ஸோ வித்தியாசம் 5, முகமதிப்புகளுடைய வித்தியாசம் 5ன்னு பார்க்கும்போது நமக்கு 6 1 1 6 இது ரெண்டும் தான் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதுவும் வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அது வரதுக்கான இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோன்னா இங்கே அல்லதுன்னு கேட்டுருக்காங்க, அல்லதுன்னா ப்ளஸ் வரணும், மற்றும்னா இன்டூ வரணும். ஸோ அப்போ 2/36. ஸோ 3 + 2 வந்து 5/36. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னென்னா 5/36. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். ஸோ P வந்துட்டு 20 நாள், Q வந்துட்டு 40 நாள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? சரியா, ஏவும் பியும் தான், அதாவது பியும் கியூவும் தான் சேர்த்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு யார் வெளியில் போயிட்டாங்கன்னா Q வந்துட்டு வெளியில் வந்து போயிட்டாங்க. ஸோ Q வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக P மட்டும் மீதி இருக்கக்கூடிய வேலையை 8 நாட்களில் செஞ்சுருக்காங்க. சரியா, இப்போ இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ P வந்துட்டு 20 நாள், P வந்துட்டு 20 நாட்கள்லையும் Q வந்துட்டு 40 டேஸ்லையும் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 40 வரும். அப்போ மொத்த வேலையாக நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த 40 அஷ்யூம் பண்ணிக்கலாம். மொத்த வேலை 40, மொத்த வேலை 40 வேலையை P வந்துட்டு 20 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாங்க. அதே போல் இந்த 40 வேலையை Q 40 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க. ஸோ P வந்துட்டு லாஸ்ட்டாக 8 நாள் P தானே வேலை செஞ்சுருக்காரு. ஸோ P வந்து ஒரு நாளைக்கு 8 வேலை செய்கிறார். ஸோ 2 வேலை செய்கிறாருன்னா 8 நாளைக்கு 16 வேலையை முடிச்சிருப்பாரா லாஸ்ட்டில். மீதி எவ்வளோ வேலை இருந்திருக்குன்னா லாஸ்ட்டில் 16 வேலை தான் இருந்திருக்கு. அதனால் அந்த வேலையை முடிச்சிட்டார். அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? முன்னாடி 40ல் 16 வேலையை P மட்டும் முடிச்சிருக்காரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து 24 வேலை செஞ்சுருப்பாங்களா? 40ல் 16 போச்சுன்னா இந்த 24 வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஸோ A ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு, B ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது 3 வேலை செய்வாங்களா? அப்போ 24 வேலையை 3 வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 8 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 8. நெக்ஸ்ட்டு 1 + 3 + 5 + up to 55. சரிங்களா, 55 வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதல் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டோம்னா =n². ஸோ மொத்தமாக இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2n - 1 அப்படிங்கிறது போட்டோம்னா நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுதான் n. 2n - 1 அப்படிங்கிறது 55ன்னு எடுத்துட்டோம்னா n வந்துட்டு 28ன்னு வருது. ஸோ அப்படின்னா மொத்தமாக இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னா 28 நம்பர் இருக்குது. அந்த 28 நம்பருக்கு 28க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 28 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 784. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடியதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னா n² n⁻n - n இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1⁻1 - 1 0 ஆயிருமா? அடுத்ததாக 2⁻2 - 2. ஸோ 4 - 2 2வா? அடுத்ததாக 3 3/3 - 3. ஸோ 27 - 3 24. ஸோ இது போல் 6/6 - 6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 46650.
ஸோ இந்த சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? ஸோ அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 எண் எடுத்துக்கலாம். இந்த தொடர்ச்சி எண்கள் 2 இருக்குது. இந்த 2 எண்ணுக்கு வித்தியாசம் எதுக்கு 2 வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ 6ல் 4, 6க்கும் 4க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2ஆ? அப்போ இது வந்துட்டு ஆன்சரில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1க்கும் 2க்கும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வரும். 2க்கும் 2க்கு வித்தியாசம் 0, 2க்கும் 8க்கு வித்தியாசம் 6, 8க்கும் 7க்கு வித்தியாசம் 1, 7க்கும் 4க்கு வித்தியாசம் 3, 4க்கும் 2க்கு வித்தியாசம் 2. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு இருக்குது. அடுத்த 2க்கும் 1க்கு வித்தியாசம் 1, 1க்கும் 5க்கு வித்தியாசம் 4, 5க்கும் 3க்கு வித்தியாசம் 2 வரும். சரிங்களா? அப்போ மொத்தம் 3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆன்சர் வந்துட்டு 3A. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்பீடுகள் குறிக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் பரப்பளவு என்ன? ஸோ இது வந்துட்டு என்னென்னா, இந்த எஃப்எம்பி சார்ட்லாம் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நிலத்தை சர்வே பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த சர்வேயில் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இதை எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏக்கு சிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, 50, 80. ஸோ 50ங்கிற டிஸ்டன்ஸில் யார் இருக்காங்கன்னா, ஈங்கிறதுக்கு இருக்காங்க. ஈங்கிற பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நம்ம இங்கே ஈங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஈங்கிற பாயிண்ட் 50, அதாவது நேராக 50, சைடில் வந்து பார்த்திங்கன்னா 30. அதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக ஏலேருந்து 80ங்கிற பாயிண்டில் தான் பி வந்துட்டுருக்கு. ஸோ ஐலேருந்து 80ங்கிற பாயிண்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பியை வந்து எடுத்துருக்கோம். சைடில் 50, அதான் இங்கே வந்து போட்டிருக்கு. அடுத்ததாக ஏல இருந்து 120 மீட்டர்ஸ் தள்ளி யார் இருக்காங்கன்னா டி இருக்காங்க. டி வந்து சைடில் 20ல் இருக்காங்க. அதே போல் ஏல இருந்து சி எவ்வளோ மீட்டர்ஸ்லாம் 150 மீட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ ஏலேருந்து சி வந்துட்டு மொத்தமாக 150 மீட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாங்கிளாக தான் வந்துட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து நம்ம ஏரியாஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கே நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் வந்து வரும். சரியா? ஸோ முக்கோணங்களாக தான் இதை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணமாக, இது வந்து ஒரு முக்கோணம். அடுத்ததாக இது வந்துட்டு 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 ஒரு முக்கோணம். இங்கே நடுவில் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ முக்கோணத்துக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம போடலாம். ½ இன்ட்டு இதோடைய ஹைட் எவ்வளோன்னா 50 + 30 80 அதை போட்டிருக்கோம். இன்ட்டு 50 இந்த லென்த்து. ஸோ பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது போட்டால் 2000 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ½ இன்ட்டு 70 இன்ட்டு 50, அதே போல் ½ இன்ட்டு 20 இன்ட்டு 30. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோடைய ஹைட்டையும் பேஸையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ½ இன்ட்டு 10 இன்ட்டு 70. ஸோ இதை வந்துட்டு 10, இந்த சைடில் 10 இருக்கும், இங்கே 70 இருக்கும். இங்கே வந்து ½ இன்ட்டு 30 இன்ட்டு 50, ½ இன்ட்டு 30 வந்துட்டு இந்த லென்த்து, 50 வந்துட்டு இந்த லென்த்து. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணினோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா, ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கான ஏரியா நான் உள்ளே எழுதியிருக்கேன். இது வந்துட்டு ஏரியா 2000 வருது, இது 1750 வருது, 300 வருது, இதுக்கு 1400 வருது, இது 750 வந்து வருது, இது 350 வந்து வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா ஆன்சர் 7550 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும், F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் எடுத்தனையும் இந்த லாஸ்ட்லேருந்து போயிடலாம். G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ D இருக்கார், D வந்துட்டு G இருக்கார், G வந்துட்டு Dக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ G வந்துட்டு Dக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காருன்னு போட்டாச்சு. இப்போ நமக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் இருக்கின்றனர். ஸோ Fவும் Dயும் வந்து முதல்லையும் இறுதியிலும் இருக்காங்க. ஸோ Dயை வந்து உட்கார வச்சாச்சு. அடுத்ததாக வந்து யாரை உட்கார வச்சிடலாம், ஒரு 1 2 3 4 5 6 சீட் போட்டு இந்த ஃபஸ்ட்டாக இங்கே வந்து யாரை உட்கார வச்சிடலாம், F உட்கார வச்சிடலாம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், 3 பேர் தான் இருக்காங்க. சரியா?
ஐயும் எம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் மையத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஐயும் எம்மும் இருக்கலாம், அல்லது எம்மும் ஐயும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் அவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த 2 சீட்டையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. மீதி ஒரே ஒரு சீட் மட்டும் தான் இருக்குது. அதில் யார் மட்டும் தான் வர முடியும்? ஹெச் மட்டும் தான் வர முடியும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? ஸோ எஃப்க்கு வலதுபுறத்தில் யார் அமர்ந்திருக்காங்க? ஹெச் தான். ஸோ ஹெச் தான் வந்து ஆன்சர். ஸோ ஐயும் எம்மும் எப்படி வேணாலும் உட்காந்துட்டு இருக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 26, சன் ஈக்குவல் டு 27 எனில் கேட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது ஏ வந்துட்டு எப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் ஏக்கு நம்பர் போட்டிருக்காங்க. ஏக்கு 26, பிக்கு 25. அப்போ இசட்டுக்கு வந்து 1 வரும் அந்த மாதிரி. அப்போ எஸ்ஸுக்கு வந்துட்டு என்ன நம்பர் வரும்னா 8, யூக்கு வந்து 6, எண்ணுக்கு வந்து 13ன்னு வருது. இதை இப்போ லெஸ் பண்ணோன்னா 27 வரும். அடுத்ததாக இது சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும், ஏக்கு 26, டிக்கு வந்து 7. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 57 வந்து வரும். ஆன்சர் வந்து 57. இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றில் எது சரி? சரியா? ஸோ பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஸோ பி வந்துட்டு ஏக்கு ஈக்குவலாக இல்லை, அதே போல் ஏ வந்துட்டு சிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் இல்லை. ஏன்னா ஏ தான் பிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, அதே போல் பி தான் சிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏக்கும் 1 போடலாம், பிக்கு 1 போடலாம். சரியா? சரி, சிக்கும் 1 போடலாம். அப்படிங்கும்போது ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ஏ ஆப்ஷன் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏபிசி ஆகியவை வெவ்வேறானவை. ஏபிசி 3 வெவ்வேறையானவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே பாருங்கள், ஏக்கும் 1 போடலாம், சிக்கும் 1 போடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுவும் வந்துட்டு தப்பு தான். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இது பார்த்தாவே தப்புன்னு சொல்லிட முடியும். அதுக்காக ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி. ஏ வந்துட்டு சிக்கு ஈக்குவலாக இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஏ ஈக்குவலாகவும் இருக்கலாம், அல்லது ஏ ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்துட்டு டி தான். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2608 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன? அதாவது 2602ன்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து 2ஆக பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. எதுலன்னா கூட்டு வட்டியில். சரியா? வட்டி விகிதம் வந்து 4% கொடுத்துட்டாங்க. ஏங்கிற அமௌண்ட் ஃபஸ்ட்டு பின்னு அமௌண்ட் பிரிச்சிருக்காங்களா? ஏங்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கும், பிங்கிற அமௌண்ட் வந்துட்டு 8 வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து கடைசியில் கிடைக்குள்ள மொத்த தொகை ஏக்கு கொடுத்த மொத்த தொகை ஏக்கான மொத்த தொகையும் பிக்கான மொத்த தொகையும் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கண்டிஷன். சரிங்களா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா ரொம்பவுமே வேல்யூஸ் வந்துட்டு நிறைய மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் பாயிண்ட்ஸில் வந்து வர மாதிரியும் வந்துட்டு இருந்திருக்கும். இது எப்படி வேகமாக ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமௌண்ட் ஏங்கிறத P1 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? 6 வருஷத்துக்கா P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் 6ன்னு வரும். ஸோ அப்போ R வந்துட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 4ன்னு எடுத்தாச்சு. இதுதான் இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டும் இந்த பி இருக்குல்ல, பிக்கான அமௌண்ட்டும் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? அதான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 1 + 4/100 இன்ட்டு இதை வந்து 8 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இன்ட்டு 8. இப்போ P1 / P2ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். P1/P2 ஈக்குவல் டு இந்த 6 இருக்கா, இங்கே 8 இருக்குது. அப்போ மீதி இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2 தான் வந்துட்டு வரும். ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 400ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1 + 1/25 வரும். அப்போ அதை தான் என்ன பண்ணியிருக்குன்னா 25 + 1 25 இன்ட்டு 1 + 1 26/25 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கான வேல்யூ 676,625 அப்படின்னு வந்து வருது. சரியா? இப்போ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு மொத்த தொகை 2602. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 1 9 6 6 12 1200 சரி தப்பா வந்துருக்கீங்க. சரி 6 5 ஸோ 1301ன்னு வரும். ஆனால் நமக்கு வர வேண்டிய வேல்யூ 2602. சரி, இந்த வேல்யூ பாருங்கள், 1301ங்கிறது 2602 பாதியா? அப்போ இதை இன்ட்டு 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 2602ன்னு கிடச்சிரும். அப்போ P1 P2ங்கிற ரேஷியோ எப்படி இருக்குன்னா 676 625ங்கிற ரேஷியோ இருக்குது. இதை என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 2 போட்டோன்னா என்ன ரேஷியோக்கு மாறும்? 1352 1250ன்னு மாறும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 2602
2 வந்துட்டு வந்துடும். சரிங்களா? ஆன்சர் வந்துட்டு 1352, 1250. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இந்த சம்முக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஷின். 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. ஸோ இதுக்கு PNR/100 ஃபார்முலா தான். P வந்துட்டு 68,000 இன்ட்டு R வந்து பார்த்தீங்கன்னா N வந்து 9 மாதம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 9/12ன்னு வச்சுக்கணும். ஸோ 9/12 வந்து கேன்சல் பண்ணால் 3/4 வரும். அதான் 3/4ன்னு எடுத்திருக்கோம். R வந்துட்டு 3 × 16 48, 48 + 2 50, 50/3. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 8,500 வந்து வரும். அடுத்ததாக ஒரு பகடை வந்து கொடுத்துருக்காங்க. 4 பகடைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பகடைகள் தான் வந்து நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 2 எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது 2லேயும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது 2 இருக்குது. 2லேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இப்போ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ 3லிருந்து ஒரு கோடு வரையணும். ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் கோடு வரையணும். அதே போல் இந்த 3லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் கோடு வரையணும். அப்போ 3க்கு அடுத்த நம்பர் இங்கே 4, இங்கே 3க்கு அடுத்த நம்பர் 1. அப்போ 1 4 என்னவாக இருக்கும்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அடுத்த நம்பர் என்னவாக இருக்குன்னா 2 இருக்குது, இங்கே 4 5 இருக்குது. அப்போது 2 5 வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 5. இப்போ இந்த 2 பகடியை மட்டும்தான் எடுத்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வேறு 2 பகடியும் கூட எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து வரும். இப்போ இந்த பகடியும் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது 2லேயும் காமனாக இருக்கக்கூடியது என்ன? 5. இங்கேயும் 5. ஸோ இப்போ இந்த 5 தான் இதில் 2யும் காமனாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஏரோ போட்டுக்கலாம். இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஏரோ போட்டுக்கலாம். இப்போ 5லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 6 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போ 6ம் 3ம் ஆப்போசிட்டில் இருக்கும். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2ம் 4ம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஆன்சர் வந்துட்டு